வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம எடுத்துக்கிற தலைப்பு வந்து வேண்டாமே இந்த அவசரம். அதாவது என்னென்னா, சில பேரை பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் அவசரப்படுவாங்க. விபத்துக்கள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இது அவசரப்பட்டு டக்குன்னு கிராஸ் பண்ணார், அவசரப்பட்டு வேகமாக ஓடினார், இப்படி எல்லாமே இந்த அவசரங்கிற வார்த்தை வரும் அதில். அதனால் நம்ம அவசரப்பட்டு எதையும் செஞ்சோன்னா அது வந்து ஒரு விபத்தில் கொண்டு போய் கூட முடியலாம். இப்போ 117 வயசு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஜப்பான்காரர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இவ்வளவு நாள் நீண்ட நாள் இவ்வளவு நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாகவும், அதாவது சில பேர் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க ஆனால் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அப்படி இல்லாமல் இவர் ரொம்ப நடைமுறையாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாரு எப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து எதுக்குமே அவசரப்படுறதில்ல, அவசரப்பட்டு வேகமாக சாப்பிட்றதில்ல, அவசரப்பட்டு வேகமாக விறுவிறுன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும்னு ஓடுறதில்ல, இப்படி நான் எல்லாம் அவசரப்படாமல் நான் நிதானமாக செய்கிறதுனால யமன் வந்து எங்கிட்ட வர்றதுக்கு இன்னும் அவசரப்படலை அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம். இந்த மாதிரி அவசரப்படாமல் நம்ம வந்து எல்லாமே நிதானமாக செய்ய கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டோன்னா லைஃப்பில் நல்ல ஒரு இதாக வரலாம். இப்போ அவசரம் வேறு, விரைவுங்கிறது வேறு. சில பேர் வந்து விரைவையும் அவசரமையும் அதையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. நிதானத்தோடு கூடின வேகம் வந்து விரைவு, பதற்றத்தோடு செய்கிற ஒரு காரியம் வந்து அவசரம். அதனால் பதற்றத்தோடு நம்ம எதையும் செய்யக்கூடாது. அவசரத்தில் கையை விட்டால் அண்டாக்குள்ளே கூட கை நுழையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் அவசரப்படாமல் அதே சமயத்தில் விரைவாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிதானத்தை வச்சுக்கிட்டு விரைவாக செஞ்சிங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். வணக்கம்.